ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாக்கோ ட்ரஃபிள் பால்ஸ். இது வந்து நம்ம கேக் லெஃப்ட் ஓவர் கேக்கில் செஞ்சது. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சைடு அந்த மாதிரி இருக்கிற கேக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி சைடில் இருந்தது, அதாவது இது ஃபுல்லாகவே வந்து வெனிலா கேக்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் சாக்லேட் கேக்கோடது எல்லாமே இருக்குது கலந்த மாதிரி. எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் நல்லாவே அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி தான் வரும், அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட் கேக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது, அதையும் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சோன்னா நமக்கு கொஞ்சம் வந்து பேஸ்ட் மாதிரி தான் வரும். அப்புறம் வந்து நம்ம பால்ஸ் மாதிரி பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் க்ரம்ஸ் மாதிரி இருக்குது. இது கூடவே வந்து நம்ம வந்து பால் இல்லைன்னா வந்து மில்க் மேடு சேர்த்துக்கலாம். நம்ம எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு பால் மாதிரி பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட போகிறேன். மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் மேடு சேர்த்து எவ்வளோ பேஸ்ட் மாதிரி வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு பால் மாதிரி பிடிக்க வரணுங்க. அந்த பதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் மில்க் மேடு சேர்த்துக்கலாம். இல்லை பால் விருப்பப்படுறவங்க பால் கூட சர்க்கரை போட்டு கலந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த கேக்கில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நம்ம வந்து சர்க்கரை கம்மி பண்ணிக்கிறதே நல்லது. நான் வந்து மில்க் மேடே சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்வீட் எப்பவுமே இருக்கும் அதில், அதாவது கண்டென்ஸ்டு மில்க்குங்க. நான் பாருங்கள், இது அமுல் பிராண்டில் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்க்கலாம். சேர்த்துட்டு நமக்கு இப்படி பிடிக்க வரணுங்க, உருண்டை பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கலந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அப்படியே ஒரு பால் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் மில்க் மேட் ஆட் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து உருண்டை பிடிச்சா நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்கிறப்ப அது உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்க வரணுங்க. இப்போ இதுவே நம்ம மோல்டில் எதுலையாவது போட்டு அமுத்தி எடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. இதுக்கு வந்து நான் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. ஒரு 150 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதுவே போதுமாக இருந்தது, கரெக்டாக இருந்தது. இந்த அளவுக்கு கேக்கு பண்ணதுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து சாக்லேட்டை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. அந்த ஹீட்லேயே இருக்கணுங்க அந்த சாக்லேட்டு, இல்லைன்னா வந்து சீக்கிரமாக செட் ஆகிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா பால் மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே வந்து பாப்சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஐஸ் மோல்டில் ஊற்றுவாங்க, ஐஸ் மோல்டில் ஃபில் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து இதுலேயே வந்து குச்சி சொருவி இது பண்ணுவாங்க. எனக்கு என்னென்னா கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த குச்சி குத்துனா உடஞ்சிருமோன்னு ஒரு பயம். அதை விட நம்ம இப்படியே கொடுத்துடலாம், நம்ம வீட்டுக்கு தானே. இப்போ நம்ம ஆர்டர் எடுத்து செய்கிறோம், இப்போ கேக் ஆர்டர் கொடுக்குறவங்க எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இதில் ஸ்டிக்கு சொருவி சாக்லேட்டில் டிப் பண்ணி அந்த ஸ்டிக்கு சொருவி கொடுப்பேன். அது மாதிரி எப்படி செய்கிறதுன்ட்டு நான் பின்னாடி வீடியோக்களில் நான் என்றைக்காவது போட முடிஞ்சதுன்னா போடுறேன். யாராவது ஆர்டர் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இப்போ இது வந்து சும்மா நம்ம வீட்டுக்காக தாங்க செய்கிறேன், அதனால் சும்மா இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டு குட்டீஸ் தானே அதனால் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த சாக்லேட்டில் நல்லா வந்து நம்ம மோல்டு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் எக்ஸஸாக இருக்கிற அந்த சாக்லேட்லாம் வந்து கீழே கொட்டிடும். நம்ம ஸ்பூன்லேயே அப்படியே வச்சோன்னா அது வராது.
அதை விட நம்ம வந்து அந்த முள்கரண்டியில் வச்சு இப்படி இப்படி தட்டிட்டோம்னா நமக்கு விழுந்துடும். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணணுங்க. இல்லைனா வந்து சாக்லேட் வந்து நமக்கு சீக்கிரம் செட் ஆகாது. இது மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதுங்க. சாக்லேட் வந்து நல்லாவே செட் ஆகிடும். நமக்கு இதுவும் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே செட் ஆகி வந்திருந்ததுங்க. மேலே வந்து அந்த சாக்லேட் கோட்டிங் வந்து கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை நான் இப்போ செட் பண்ணுறதுக்காக நான் தட்டில் அப்படியே வச்சு காமிக்கிறேங்க உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சா தான், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அந்த சாக்லேட் வந்து ஹீட்லேயே இருக்கணுங்க. நம்ம இப்போ வச்சுருக்கோம்ல அந்த பவுலு, ஹாட் வாட்டர் பவுலு, அதுலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு கொல கொலன்னே இருக்கும். இல்லைனா சீக்கிரமாக செட் ஆகிடுங்க. எப்போயுமே காம்பவுண்ட் சாக்லேட் கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகிடும். இதை வந்து நம்ம இப்போ ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா பாருங்கள், மேலே வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒட்டிட்டு தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட் வந்து கொஞ்சம் கொல கொலன்னு இருக்க மாதிரி தானே வச்சோம். அதனால் வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்தோன்னா வந்துடும். இப்போ மெதுவாக எடுக்கலாங்க. அது பாருங்கள், நான் ஒன்று உடச்சிட்டேன் வேறு. அவ்வளோதாங்க. இது தாங்க கடையில் நாங்கள் முன்னாடிலாம் என் பையன் வாங்குவான். ட்ரஃபிள் பால் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க, வாங்கி சாப்பிடுவான். இப்போ செஞ்சு கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து எதையுமே நாங்கள் இந்த மாதிரி கடையில் வாங்கிறது இல்லைங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸி தாங்க. இப்போ நம்ம கேக் இருந்தால் கூட செய்யலாம், இல்லை நம்ம கடையில் வாங்கின கேக்காக இருந்தால் கூட அந்த மாதிரி செய்யலாம். இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. இதில் தாங்க ஸ்டிக்கு சொருவி நமக்கு வந்து கேக் பாப்ஸ் அப்படின்னு விற்பாங்க. அது நல்லாவே இருக்கும். அதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயே வந்து ஒயிட் சாக்லேட், அப்புறமா கலர் கலராக நமக்கு வேணும்னா ஒயிட் சாக்லேட்டில் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ. பாய்.